ட்ரான்ஸா மாற டைம் நான் வந்து 14 ஏஜ்ல விட்டுட்டு வெளில வந்தேன். ஸோ, அப்போ வந்துட்டு நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. ஸோ, அதெல்லாம் தாண்டி நான் என்ன ஷைன் பண்ணிக்கணும், நானும் மத்தவங்க மாரி இருந்துறக்கூடாது. ஸோ, நம்ம என்னன்னா அவங்களுக்கான தேவைகள அவங்க பூர்த்திக்க செஞ்சுக்கணுன்றதுக்காக நான் என்னுடைய செல்ஃப மாத்திக்கிட்டு, நான் டான்ஸரா ஃபர்ஸ்ட்டு காலடி வெளில எடுத்து வச்சேன். ஸோ, ஒரு நாட்டுப்புற டான்சர். நாட்டுப்புற டான்சர்லேருந்து ஆ மிஸ் திருநங்கை 2024 டைட்டில் வின்னர். அதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே கெடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் ஒவ்வொன்னா நம்ம ஸ்டெப் கொண்டு போயிடலான்னு நெனைக்கும்போது, ஒரு ஸ்ட்ரகிள். இல்ல, உங்களுக்கு நெறையா நீங்களும் கத்துக்கணும். போற இடம் ஃபுல்லாவுமே வந்துட்டு ஸ்ட்ரகிள்ஸ் தான். ஸோ, எல்லாத்தையுமே வந்து தாண்டி, தாண்டி ஒரு வருஷம் சும்மாவே விட்டுருந்தேன். ஸோ, அகைன் நான் எனக்கு சீசன் டைம்ல ஈவென்ட் போயிட்டுருக்கும்போது, ஒரு போஸ்டர். நான் மிஸ் சவுத் குயின் ஆஃப் இண்டியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, மேம்ட்ட சொல்றேன், மேம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா கொஞ்சம் பயமாவும் இருக்கு. ஏன்னா இல்ல, ஃபுல்லா இல்ல. ஃபீமேல்ஸ் தப்பா இருக்காங்க. சொல்ற சம்ஷி. மறந்துட்டேன். தப்பா சொல்றேன். ஐ மெட் ஹர் இன் ஐ கொஞ்சம் மெட் பயம் ஹர் இருந்துச்சு. இல்ல. அவள ஒரு சோஷியல் ஈவென்ட் நாங்க போறப்ப ஷி வாஸ் தேர். ஷி வாஸ் சிட்டிங் பிஹைண்ட் மீ அண்ட் ஐ வாஸ் லிங்க் சீக்கிரம் ரெடி ஆகுன்னு. எதுக்கு மேம்? சீக்கிரமா நேஷனல் ஷோ பண்ண போறேன்னு. மேம் அப்படியா சொல்றீங்கண்ணா? எஸ், இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். முன்னாடியே சொல்லிட்டேன். தென் வென் வி ஸ்டார்டிங் டூயிங் ஆல் திஸ் திங்ஸ், எனக்கு வந்து அப்போ வந்து லைக் எங்கள் அப்பா அந்த விஷயம்லாம் இருந்தது. இட்ஸ் லைக் எனக்கு இது ஆகல மைண்ட். இட்ஸ் லைக் நாட் தட் மச் ஃபுல்லி திங் டு டு டெல் டு பீப்புள் ஐம் டூயிங் அ ஷோ. ஸோ அவள் ஆடிஷனுக்கே வரல. ஸோ ஷீ கால் மீ லிட்ரலி பை சீயிங் த வீடியோஸ் அண்ட் ஆடிஷன் எவ்ரி திங். மேம் நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் இங்கே ஆட வந்திருக்கேன். கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டேன். 1 மாதம் எல்லாமே வெளியே வர முடியாது. இப்போ கான்ட்ராக்ட் தூக்கி போட முடியாது. நான் சொன்னேன், சம்ஷி நான் எதுவும் பண்ண முடியாது. இஃப் யூ வாண்ட் சம்திங் யூ ஹேவ் டு லீவ் ஒன் திங். ஒரு விஷயம் வேணும்னா ஒரு விஷயத்தை எனக்கு தான் வேணும். ஸோ டிசைட் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. அதுக்கப்புறம் தான் சம்ஷி வந்து இன்றைக்கி உங்கள் முன்னாடி இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கா.